அண்மை செய்தி. மணிப்பூர் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி வாபஸ் பெறப்படுவதாக மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிப்பை தற்போது வெளியிட்டிருக்கிறது. அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். 3 ஆண்டுகளாக வன்முறை நீடித்த மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விரிவான விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். தற்போது 3 ஆண்டுகளாக வன்முறை நீடித்த மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி திரும்ப பெறப்படுவதாக மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. முழு விவரங்கள். வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான மணிப்பூரில் இரு சமூக மக்களிடையே ஏற்பட்ட கலவரம் காரணமாக இங்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக அங்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலில் இருக்கிறது. ஏற்கனவே ஆட்சியில் இருந்த பாஜக, அதாவது பாஜக தலைமையிலான ஆட்சி தான் அங்கு நடைபெற்று வந்தது. ஆனால் கலவரம் காரணமாக அங்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. அதாவது பிப்ரவரி மாதம் 3 ஆண்டுகளுக்கு முன்பு அமல்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் தற்பொழுது மணிப்பூர் மாநிலத்திற்கு புதிய முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் அந்த புதிய ஆட்சி அங்கு புதிய ஆட்சி அமைக்கக்கூடிய வகையில் தற்பொழுது அங்கு இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சியை திரும்ப பெறுவதாக மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்திருக்கிறது. பாஜகவை சேர்ந்த உம்னம் கேம்சந்த் மணிப்பூரினுடைய புதிய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அவர் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் அங்கு இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் ஆட்சி திரும்ப பெறப்பட வேண்டும். அதன் காரணமாக தற்பொழுது குடியரசுத் தலைவர் ஆட்சி உடனடியாக திரும்ப பெறப்படுவதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்து அது தொடர்பான அறிவிப்பும் அரசிதழில் வெளியிடப்பட்டு இருக்கிறது. அதாவது இன்றிலிருந்து உடனடியாக அந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி என்பது திரும்ப பெறப்படுவதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இதனை அடுத்து இன்னும் ஒரு சில நாட்களில் அங்கு புதிய அரசு அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாஜகவினுடைய உம்னம் கேம்சந்த் மணிப்பூரினுடைய புதிய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறார். அதே போல குக்கி இனத்தை சேர்ந்த பெண் எம்எல்ஏ ஒருவர் துணை முதலமைச்சராகவும் பதவியேற்க இருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன்.